அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க ஒரு பெரிய கல்ச்சர் இருக்குது. இந்த கல்ச்சரை நிறைய பேருக்கு உலகமே வியந்து பார்த்துட்ருக்கு. அதாவது எப்படி ஒரே மனைவியோட ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க, எப்படி ஒரே கூட்டு குடும்பமாக இருக்காங்க. ஏன்னா யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா 17 வயசு ஆனாலே அந்த அடல்ட் அந்த ஏஜ் வரும்போது, டீனேஜோட முடிவு பருவத்தில் வரும்போதே அவங்கெல்லாம் தனியாக வீட்டை விட்டு வெளியில் போய் அவங்களே சொந்தமாக தொழில் பண்ணி வேலை பார்த்து அவங்க படித்து அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லிவ் இன் ரிலேஷன் அப்போவே ஆரம்பிச்சிருது. அப்போவே பிடிச்ச பையனோட பிடிச்ச பொண்ணோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காரணங்களால் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் இன்னும் வேறு லெவலுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இது ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒரு கலாச்சாரம், அந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக பின்பற்றப்படுது. ஒரு சில சமயம் இந்த ஜாதி பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற லெவலுக்கு பிரச்சனைகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. அதுக்காக நிறைய கொலைகள் கூட நடந்திருக்கு நம்ம இந்தியாவில், தமிழகத்திலையும் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் இதில் ரொம்ப முரண்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தது இப்படிலாம் கூட இந்தியாவில் நடக்குமா அப்படின்னு யோசித்த விஷயத்தில் இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங் கேஸு தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேஸு. இந்த ஒய்ஃபை போய் ஸ்வாப் பண்ணுவாங்களா? அது இது ரொம்ப பாப்புலராக ஆன்லைனில், குறிப்பாக சில பான் சைட்ஸில் இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங்கிறது ஒரு பெரிய பாப்புலரான ஒரு ஸ்லக்கு, ஒரு டேக் வேர்டாக, ஒரு கேட்டகரியாக குறிக்கப்பட்டு வருது. இது நடைமுறையில் சாத்தியமாக இல்லையா? இது ஃபாரினில் கூட நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் ஃபாரின்லேயே இப்படி கிடையாது, இங்கே என்ன இந்தியாவில் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஆனால் அது நடைமுறையில் இது உண்மையாகவே நடக்குதா இல்லையா? இது ஏங்க இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்கும்போதே, ஜனவரி மாதம் 2022 ஒரு 25 வயசு பொண்ணு திடீர்னு இந்த மாதிரி என் கணவர் என்னை இந்த மாதிரி ஒய்ஃப் ஸ்வாப்பிங் கிளப்புக்கு, ஸ்விங்கிங் கிளப்புக்கு கூட்டு போய் வலுக்கட்டாயமாக வேறு சில நபர்களோட, புதுசாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களோட என்னை அவங்களோட சேர்ந்து இருக்க சொல்கிறாரு. அவரும் வேறு சில பெண்களோட போக ட்ரை பண்ணுறாரு. இது மாதிரி நடக்குது, எனக்கு அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அதனால் நடவடிக்கை எடுங்கன்னு அந்த அம்மா ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனாக வருது. ஜனவரியில் 2022 இந்த சம்பவம் வந்த பிறகு இந்த பொண்ணு கருக்காய்ச்சல்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி, இந்த பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோடனே அவங்களுக்கும் ஷாக்கு. லிட்ரஸி ரேட்டு கேரளாவில் தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது என்னடா இங்கே போய் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்படி வர ஆரம்பித்தோடனே அவங்களும் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்களோட புகார்லேயே இன்னொரு 6 நம்பர் கொடுக்குறாங்க. இந்த நம்பர்லேருந்துலாம் எனக்கு கால் வந்தது, இவங்கெல்லாம் தான் காரணம், இவங்கெல்லாம் என்னை இது பண்ணாங்க அப்படின்ற சில தகவல்களையும் கொடுக்குறாங்க. இதுக்காக தனியாக வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த குரூப்பில் மெம்பர் ஆகணும்னா அதுக்கே தனியாக பே பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒருவேளை கணவன் மனைவியாக சேர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, அது இல்லாமல் நான் கல்யாணம் ஆகலை, நான் தனியாக இருக்கேன், நான் ஒரு இண்டிபெண்ட், ஒரு தனி பர்சனாக, இண்டிவிஜுவல் ஒரு மேன் மட்டும் ஜாயின் பண்ணோன்னா அவனை ஸ்டட்டுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த ஸ்டட்டை உள்ளே சேர்த்துக்கணுன்னா அதுக்கு தனியாக அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். அப்படி மட்டும் அதில் கொடுக்கப்படுது. ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது இது இவ்வளோ பெரிய ராக்கெட்டாக நடக்குதா அப்படின்றது போலீஸுக்கும் ஒரு சந்தேகம் வருது. அப்புறம் இது வெளியில் இந்த பொண்ணு புகார் வெளியில் பெரிய வைரலாக போக ஆரம்பித்த பிறகு உடனடியாக பினராயி விஜயன் அவங்க சிஎம்மும் இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுங்க, என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னோடனே போலீஸும் உடனடியாக விசாரிக்கிறாங்க. அப்போது இருந்த ஒரு டிஜிபி அனில்காந்த் அவங்க ப்ளஸ் அங்கே இருந்த எஸ்பி எல்லாருமே விசாரிக்க உடனே போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அதில் இவர் கணவர், இந்த பொண்ணோட கணவர் 30 வயசு, அப்போது அவர் பிடிக்கிறாங்க. அவரை பிடிச்சா அவர் ஒத்துக்கிறாரு, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் போய் பார்க்குறாங்க. குரூப்பில் பார்த்தா நிறைய அதுக்குள்ளே இந்த புகார் வந்த உடனேவே டெலீட்லாம் பண்ணுறாங்க, வெளியில் வர்றாங்க. இதெல்லாம் பண்ணாலும் போலீஸ் ஒரு மாதிரி சைபர் கிரைம் மூலமாக கொஞ்சம் ரெட்ரீவ்லாம் பண்ணி இந்த இதில் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 குரூப் கிட்ட இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வரைக்கும் இருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட இதில் ஆக்டிவ் மெம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 5000 பேருக்கு மேலே இருக்காங்கன்ற தகவல் ஒரு பெரிய இடி மாதிரி அவங்களுக்கு எல்லாமே ஷாக்கிங்காக இருக்குது. இது ஒரு பக்கம் எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் இருக்குது, இவ்வளோ பேராக ஈடுபடுறாங்க, இப்படியா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போதே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு கொடுத்த அந்த நம்பர்களெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 9 பேர் போலீஸோட லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. அதில்
ரேப் கேஸு, அப்புறம் 376 போடுறாங்க, அதே மாதிரி 504 போடுறாங்க, 506 ஐபிசி போடுறாங்க, கிரிமினல் இன்டிமிடேஷன். அப்புறம் இதே மாதிரி வலுக்கட்டாயமாக அவங்கள வந்து மிரட்டி எக்ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அடித்தது உதைச்சதுன்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்கள எல்லா செக்ஷனுமே அட்ராக்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து இவங்களை வந்து மிரட்டி ரேப் பண்ணாங்கன்ற மாதிரியான சில செக்ஷன்லாம் போடப்பட்டு 9 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது, இன்க்ளூடிங் இவங்க கணவர், இந்த பொண்ணோட கணவர் உள்பட ஒரு 9 பேர் மேலே கேஸ் போடுறாங்க. 6 பேர் கைதாயிட்டாங்க. 6 பேர் கைதான பிறகு மீதி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஓடி போயிடுறாரு. அவர் ஃபாரினுக்கே ஓடி போயிட்டார். அவர் மேலே எல்ஓசி கொடுத்துருக்காங்க, லுக்அவுட் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்டில் வந்தால் எப்படியாவது இவனை தூக்குங்கன்னு சொல்லி அந்த ஒரு சர்க்குலர் கொடுக்கப்பட்டு அவர் எப்போ வந்தாலும் கைதாக வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 பேர் அப்ஸ்காண்டிங் ஆனவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, மறு வச்சுக்கிட்டு எங்கேயாவது சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதில் வந்து பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். இதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா வேணாமா? அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இது நம்ம அதாவது கேரளாவே இப்படியா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். இப்போ நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்திருக்கும். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையுமே வந்து இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்படும். அப்படிங்கிறதுனால அப்படி ஒருவேளை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வழக்கு விசாரணை நடக்குது. பட் ரொம்ப துரிதமாக போகலை. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே கருக்காய்ச்சலில் அவங்களோட அப்பா, பிரதரு, அப்புறம் 2 பசங்க இந்த பொண்ணுக்கு, அவங்களோட தனியாக வீட்டில் இருக்காங்க, வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கணவர் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவர் அரெஸ்ட் ஆனவர் பெயிலில் வெளியில் வந்துட்டார். பெயிலில் வந்த பிறகு பேசிக்கிறது இல்லை, இவங்களுக்குள்ள எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது போன வெள்ளிக்கிழமை திடீர்னால மதியம் இந்த அவங்களோட அப்பாவும் அண்ணனும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணு வீட்டில் தனியாக இருக்காங்க, வீட்டில் சமையல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க பசங்க 2 பேரும் இந்த மே மாதம் லீவு வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன்னால அவங்க வெளியில் பசங்களோடு விளையாண்டுட்டு இருக்காங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு 12:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க, அவங்க அந்த பொண்ணு வந்து ரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்குறாங்க. உடல் முழுக்க கத்தி குத்து காயங்கள் இருக்குது. அது பார்த்த உடனே அந்த பசங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மா செத்து கிடக்கிறத பார்த்த உடனே நெய்பர்ஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. நெய்பர்ஸ் உடனே அங்கே கருக்காய்ச்சல் போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. உடனே அவங்களும் அந்த வராங்க. வந்த பிறகு அவங்க அப்பாவுக்கும் அவங்க சகோதரருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. அவங்களும் ஓடி வராங்க. பாடியை உடனடியாக கோட்டயம் ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இறந்துட்டாங்கன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை இன்னும் சீரியஸாக போகுது. இப்போ தான் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை எங்கள் பொண்ணுக்கு சாவுக்கு காரணம் மருமகன் தான், அவன் தான் இது மாதிரி பண்ணியிருக்கணும், அவனை பிடிங்க அப்படின்றாரு. போலீஸும் இதே மாதிரியான சந்தேகம் அவங்களுக்கும் இருக்கிறதுனால போலீஸ் அவங்கள தேடுறாங்க. அவன் வீட்டுக்கு போனால் வீடு பூட்டியிருக்கு, அவனை தேடிட்டு இருக்காங்க, அவனை காணோம், அவன் ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி அங்கே போய் தேடிட்டு இருக்கும்போதே அவன் திடீர்னால போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, இவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்னு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா விஷம் குடிச்சிட்டான், சூசைட் அட்டம் பண்ணான் அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து போலீஸ் போய் அவனை விசாரிக்க போகிறாங்க. டாக்டர் வழக்கம் போல் வெயிட் பண்ணுங்க, இப்போலாம் விசாரிச்சிங்கன்னா அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு, அண்டர் அப்சர்வேஷன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இவங்களால் ரொம்ப விசாரிக்க முடியல. ஒரு சில தகவல்கள் மட்டும் கேட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணானா, இல்லை இவங்களோட இந்த லிஸ்ட் மொத்தம் எடுக்கும்போது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் அந்த ஒரு 5000 பேருன்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 5000 பேரோட லிஸ்ட்டும் வந்து போலீஸ்கிட்ட இருக்குது. அதில் இருக்கிற நபர்கள்லாம் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போலீஸில் இருக்காங்க, போலீஸ்காரங்களோட பசங்க இருக்காங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்க, அப்புறம் பொலிட்டீஷியன்ஸோட பசங்க, இப்படி எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இதுக்குள்ளே இருக்காங்க. இதை பார்க்கும்போது என்னடா இது இப்படி ஒரு ஸ்விங்கிங் கிளப்பு, ஒரு வைஃப் ஸ்வாப்பிங் இன்சிடெண்ட்டுக்கு இவ்வளவு ஈடுபாடு எப்படி இருக்குது அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்படி வந்து ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ஒருவேளை போலீஸ் என்ன இன்னொரு சந்தேகிக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த நபர்கள் யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணால் தானே நம்மளோட லைஃபே போச்சு, நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுச்சின்னு சொல்லி கோவத்தில் யாராவது ஒரு ஹெஞ்ச் பனையோ ஒரு ஹூலிகனையோ என்கேஜ் பண்ணி இந்த பொண்ணை காலி பண்ணாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையிலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கருக்காய்ச்சல் அந்த பகுதி ஒரு சின்ன கிராமம் அப்படிங்கிறனால அவ்வளோ சிசிடிவி இல்லை. பட் இருந்தாலும் ஒரு மெயினான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில சிசிடிவி கேமரா மூலம்
மூலமாக யார் யார் வந்து போனாங்க, யார் இந்த டைமில் வந்து போனாங்கன்ற தகவல்களும், அந்த பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்த பசங்களுக்கு யாராவது சந்தேகப்பட முடிய நபர்கள் யாராவது வந்தாங்களா போனாங்களா, எப்படினாலும் கார்லேயோ பைக்லேயோ தான் எஸ்கேப் ஆகிருக்கணும் ஒரு கொலையை பண்ணிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த வேறு சில தடயங்கள் இதெல்லாம் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த கேஸ் சால்வ் ஆகலை. இருந்தாலும் இது லிட்ரஸி ரேட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடிய கேரளாவில் தான் இப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை மக்களே, அப்படி கிடையாது. இது தமிழகத்துலேயும் நடந்திருக்கு, இது உத்தரப்பிரதேசத்திலும் நடக்குது. அதாவது உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டு, அது பயங்கர படிப்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா கிடையாது. பட் இருந்தாலும் அங்கேயும் நடக்குது, அங்கேயும் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி ஏப்ரல் மாதம் போன வருஷம் 2022 ஒரு 25 வயசு பொண்ணு முஜாஃபர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதே மாதிரி. ஆனால் இது எவ்வளோ வெளியில் பப்ளிசிட்டியாக வந்ததுன்னு தெரியல. இந்த கேரளா இன்சிடெண்ட் அளவுக்கு வெளியில் வரல. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது, கல்யாணம் பண்ண புதுசுலேருந்து இவன் இந்த மாதிரி தான் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் என் புருஷன், அவங்க தம்பியோடவே செக்ஸ் வச்சுக்க சொல்கிறான், அப்புறம் என்னை வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு போனான், டெல்லியில் வந்து ஒரு ஸ்விங்கிங் கிளப் ஒன்று இருக்குது, அந்த கிளப்புக்கு போயிட்டு எல்லாம் வந்து ஒரு சாவியெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு ஒரு டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து யாராவது சாவி எடுப்பாங்க, அது மூலமாக யாருக்கு எந்த சாவி கிடைக்குதோ அந்த கார் சாவிக்கு உரிய, இப்போ கணவன் மனைவியாக போகிறவங்க ஒரு காரில் போகிறாங்க, அந்த காரில் அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இவங்க போய் அந்த சாவி எடுத்துகிட்டு போய் இவங்க கார் எடுத்துகிட்டு போய் ஸோ இவங்களோட அந்த பொண்ணு சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அதில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணதுக்கு என் கணவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், பிஸ்னஸ் மேன் ஒருத்தர், அப்புறம் இன்னொரு நபர், இன்னொரு 2 பேர் சேர்ந்து என்னை மிரட்டி அடித்து உதைச்சாங்க, இதை வெளியில் சொன்னா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்னு சொல்லி தொடர்ந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி ஹராஸ் பண்ணி இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத இந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணுது. இது ரெக்கார்ட் பண்ண உடனே முசாஃபர் நகர், இது எங்கே நடக்குதுன்னா இந்த இன்சிடென்ட் நடக்குதெல்லாம் குருகிராம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அது டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே முசாஃபர் நகர் அடிஷ்னல் சிஎம்எம் கோர்ட்லேருந்து இவங்களை கொண்டு போய் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. அந்த பொண்ணு முழு ஸ்டேட்மெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணுது. அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இமீடியட்டாக கேஸை போடுங்க, எல்லார் மேலேயும் கேஸை போடுங்கன்னு சொல்லி அதில் சம்மந்தப்பட்ட கணவர், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அந்த பிஸ்னஸ் மேனு, கூட இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மேலேயும் 376, அப்புறமா இந்த 504, 506, அப்புறம் 307 உள்பட இந்த கேஸ் எல்லாமே போட்டு அவங்கள கைது பண்ணுறாங்க. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கா? சரி, ஓகே. அப்போது தமிழகத்தில்னு சொன்னீங்களே, அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னையிலேயே கூட நடந்திருக்கு. சென்னைக்கு நான் சென்னையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இப்போ இங்கே 2 மாதம் முன்னாடி கன்னியாகுமரியில் நடந்தது. அதாவது இந்த கன்னியாகுமரியில் நடந்தது பார்த்திங்கன்னா பர்ணட்டி விலைன்னு ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு காலேஜ் பொண்ணு வந்து திடீர்னு ஒரு ஆடியோ வெளியிடுது சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி என்னை வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு மிரட்டி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்குது, அந்த பொண்ணு ஃப்ரீயாக ஒரு சரக்கு வாங்கி தராங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போன இடத்துல சரக்கு அடித்த பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போதையில் ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்களா, கீட்டமைனோ மெத்தாம்ஃபெட்டமினோ இல்லை வேறு ஏதோ மிக்ஸ் பண்ணி அந்த சரக்கில் கொடுத்ததுனால எனக்கெல்லாம் மயக்கம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அது நான் கண் விழிச்சு பார்க்கும்போது நான் இந்த மாதிரி நியூடாக இருந்தேன், என் கூட இன்னொரு 3 ஆண்களும் என் கூடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் அவங்களோட சேர்ந்து ஒரு செக்ஷுவல் இது வந்து சேர்ந்து அவங்களோட ஜாயிண்ட்டாக இருந்தேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் என்னை வந்து வலுக்கட்டாயமாக மீண்டும் மீண்டும் என்னை வலுப்படுத்தி அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, நான் அது போகலைன்னா மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஆடியோவை வெளியிடுறாங்க. இந்த ஆடியோ வந்த உடனே தான் போலீஸுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. என்னப்பா நடக்குது அப்படின்னு உடனே இப்போது கன்னியாகுமரி எஸ்பியாக இருக்கக்கூடிய ஹரிகிரண் பிரசாத்னு சொல்லி ஏற்கனவே டி நகர் டிசியாக இருந்தார், அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட உடனே சைபர் கிரைம் டீமு, லோக்கல் போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் பாருங்கள் அப்படின்னோடனே இந்த பர்ணட்டி விலையில் இருக்கக்கூடிய அந்த ரிசார்ட்டுக்கு போகிறாங்க. ரிசார்ட்டுக்கு போனால் அதுக்குள்ளே போலீஸுக்கு தகவல் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஓடி போனவங்க எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வைக்கலை, சுத்தபத்தமாக இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போய் பார்த்தா உள்ளே பூரா காண்டம்ஸில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அரைக்குறை இது, அப்புறம் என்னென்னவோ விஷயங்கள் எல்லாமே கச்சாமுச்சான்னு அந்த ரிசார்ட்டே ஒரு கலையபரமாக இருக்குது. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது என்ன தகவல் தெரியுதுன்னா, முதல்ல ஒரு பொண்ணு அவங்களோட பாய் ஃப்ரெண்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க.
இந்த 2 பேரும் அந்த நபருக்கு, அந்த பையனுக்கு இந்த ஸ்விங்கிங் கிளப் பற்றி ஒரு சின்ன தகவல் கிடைக்கிது. அவன் என்ன பண்ணுறான், இங்கே வரான், இந்த ரிசார்ட்டுக்கு போய் மீட் பண்ணுறான். அப்போ ரிசார்ட்டுக்கு போன பிறகு அங்கே ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க பசங்க சேர்ந்து வராங்க. அங்கே எல்லாம் ஒரு பெரிய அந்த ரிசார்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நபர் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் தண்ணிலாம் ஊற்றி கொடுக்குறான், எல்லாம் அடிக்கிறானுங்க. தண்ணி அடித்த பிறகு அப்புறமா வைஸ் ஸ்வாப்பிங் நடந்துக்குது. இப்படி மாற்றிக்கிறாங்க. மாற்றின பிறகு இதில் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சி போச்சு. இப்போ ஜென்ரலாக ஒரு 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 லீனியேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு சில பொண்ணுங்களுக்கு ஒரு சில கட்டுமஸ்தாக இருக்கக்கூடிய பசங்களை பிடிக்கும். அப்படி ஒரு சிலரை இவன் ரொம்ப என்ன இப்படி ஒரு கட்டுக்கிட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் அதுவே தப்பாக நினைப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப பழமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் சாஃப்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இது மாதிரி வேறு சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இது பிடிக்கும் பசங்களை. அது மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு சில பையனை பிடிக்க ஆரம்பித்த பிறகு அந்த பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு அவனையே விட்டுட்டு இது தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. இங்கே வர ஆரம்பித்த பிறகு அந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் தனியாக இல்லாமல் அவன் இன்னும் 2 பேரை கூப்பிட்டுக்கிறான். ஸோ இந்த பொண்ணு அந்த 3 பசங்களோட சேர்ந்து ஜாயிண்ட்டாக ஒரு ரூமில் ஸ்டே பண்ணி தொடர்ந்து ஜாலியாக இருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த பசங்க சொல்கிறாங்க, ஒரேடியாக நீ மட்டும் வந்தால் எப்படி இருக்குது, இன்னும் 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு வா, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னோடனே நானும் 2 பசங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. அதை நம்பி இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இன்னொரு 2 ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர வைக்குது. அப்படி அந்த பொண்ணுங்க என்ன சொல்லுதுன்னா, வா சரக்கு பார்ட்டி, ஃப்ரீ பார்ட்டி தான், வா நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே வந்துடுச்சு. வந்து தண்ணி போட்ட பிறகு அவங்களோட சேர்ந்து இந்த பொண்ணும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த பொண்ணை வந்து திரும்பி அவங்க அந்த பொண்ணை கூப்பிடுன்னு ப்ரெஷர் போடாமல் வைக்கிறாங்க. அதனால தான் அந்த பொண்ணு இந்த ஆடியோவை லீக் பண்ணியிருக்கு, இந்த விஷயம் வெளியில் வந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் இது தொடர்பான அந்த ஆர்கனைசரு அப்புறம் அந்த கூட இருந்தவனுங்க எல்லாத்தையும் தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் இல்லையா, அவனை கழட்டி விட்ட அந்த பையன், அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, போய் ஒரு ரொம்ப ஜென்யூனாக என் பையன் சின்சியராக ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அவன் அந்த பொண்ணு டிச் பண்ணிவிட்டு இப்போ ஏமாற்றிட்டு போயிடுச்சுன்னு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அந்த புகாரையும் விசாரிக்கும் போது இந்த மொத்த கதையும் மொத்தமும் வெளியில் வருது. வெளியில் வந்த பிறகு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சைபர் கிரைம் போலீஸ் தனியாக கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வழக்கு தொடர்பாக அந்த ஆர்கனைசர்லேருந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கைது பண்ணி எல்லாரையும் அப்புறம் ரிமாண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதே மாதிரி சம்பவம் இது வந்து 3rd tier சிட்டி கன்னியாகுமரிங்குது. இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் உடனே எழும். சென்னையிலையும் நடந்திருக்கு, ஆனால் புகாராகலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட மனைவி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு வெளியில் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, நான் ஒரு டிஸ்கஷன், நான் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு டெய்லி நைட்டு 2 மணி 3 மணி 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. வரும்போது ஃபுல் போதையில் இருப்பாங்க. யாராவது ஒரு பையன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போவான். இதுதான் நடக்கும். இது வந்து ஒரு இவனுக்கு பெரிய இவன் கல்யாணம் ஆன பையன் தான். பட் இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இவன் என்ன சொல்லுவான்னா, எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு மேலே, என் ஒய்ஃப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கேட்டால் நான் ஆமாம் ஒரு 3 பசங்க இருப்பாங்க, பட் ஐஎம் ஸோ நான் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் வெளியில் பேசிப்பாங்க. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தொடர்ந்து வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பம்பிள், டிண்டர், அப்புறம் இது நிறைய ஐல்னு ஒரு ஆப்பு, இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இப்போ இது நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய ஆப்பை டெவலப் பண்ணி அந்த ஆப் மூலமாக நிறைய இந்த கனெக்டிங் பீப்புள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்குள்ளே பேசிக்கணும், அவங்களே பேசிக்கலாம், நீங்களே பேசி பண்ணிக்கங்கன்ற மாதிரி சில விஷயங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இந்த பொண்ணும் பம்பிள் ஆப்பில் போயிட்டு யாருக்கோ கான்டாக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தனியாக போக ஆரம்பிக்கிறாங்க. போன இடத்துல தான் இந்த பொண்ணுக்கு இந்த ஜாயிண்ட் பழக்கம் ஏற்படுது. இதுக்கு போதை, சில ட்ரக்கு, சில விஷயங்கள் இதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பித்த பிறகு அது மாதிரியான விஷயங்கள் கிடைச்ச பிறகு அவங்க பசங்க இந்த பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி செக்ஷுவல் ப்ளஷருக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் இந்த விஷயம் இந்த பொண்ணு இப்படி தான் பண்ணிகிட்ருக்குன்றதை தெரிஞ்ச பிறகு ஒரு டைவர்ஸ் லெவலுக்கு போய் இப்போ 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த சம்பவமும் வெளியில் வரல. ஆனால் இதே மாதிரி இன்னொரு 2nd tier சிட்டி, இன்னொரு சிட்டியில் நான் கேள்விப்பட்டது பார்த்திங்கன்னா, ஒரு ஹோட்டலில் இப்போ நிறைய கிளப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன கிளப், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போய் ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியில் அவங்க ஒவ்வொரு காரில் போவாங்க, காரோட சாவியை கொண்டு போய் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க. காரில் வந்த பொண்ணு மட்டும் காரில் உட்காந்துருப்பாங்க.
இந்த உள்ளே இருக்க இந்த ஆண்கள்லாம் வந்து சேர்ந்து உள்ள கையை விட்டு கலக்கி ஏதாவது ஒரு சாவி எடுத்துகிட்டு போய் ஆன் பண்ணிங்கன்னா அந்த கார் எந்த காரோ அந்த காரில் போய் இவங்க உட்காந்துப்பாங்க. ஸோ அந்த காரில் இருக்கக்கூடிய பெண்ணோட அவங்க ஜாலியாக சுற்றலாம், பேசிக்கலாம், இல்லை அவங்களோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதோ சும்மா பேசி வெளியில் போய் சுற்றிட்டோ இல்லை ஒரு டேட்டிங் மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணிக்கலான்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி ஏன் இது வெளியில் வர்றதில்ல? இப்போ எனக்கே நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க சும்மா பொருளை கிளப்பாதீங்க, அதாவது இது மாதிரி சம்பவமே கிடையாது, இப்படி ஒரு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்படி ஒரு நிகழ்வே நடக்காது ஏங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னது இந்த 2 இன்சிடெண்ட்டுமே உண்மையான இன்சிடெண்ட்டு. சென்னையில் நடந்த இன்சிடெண்ட்டும் உண்மை, ஆனால் புகார் ஆகலை. இந்த இன்னொரு செகண்ட் டயர் சிட்டியில் நடந்த இன்சிடெண்ட்டும் உண்மை, அதுவும் வெளியில் புகார் ஆகலை. இதில் ஏன் புகார் ஆகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த செக்ஷுவல் இதில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராஸ்டியூஷன் நடக்குது ஒரு இடத்துல, அப்போது இதில் வந்து புகாரே ஆகாது. ஏன் புகார் ஆகாது அப்படின்னா, அந்த பர்சன் அந்த பொண்ணு வந்து பணம் பெனிஃபிட் ஆகிக்கிறாங்க, இந்த பையன் வந்து அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. ஸோ அதனால் 2 பேரும் பெனிஃபிட் ஆகிறதுனால இதில் புகாரே ஆகிறதில்ல. இது எப்போ புகார் ஆகும்னா, போலீஸுக்கு இவங்களா கண்டுபிடிச்சி போய் டேய் நீ இப்படி பண்ணுறியா, நீ பண்ணுறது தப்பு, ஆர்கனைஸ்டாக பண்ணுற அப்படின்னு சொல்லி அதை ஒரு கேஸை போட்டு தான் அவங்க மேலே கேஸ் போடுவாங்களே தவிர, மற்றபடி அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் 2 பேரும் பெனிஃபிட் ஆகிறதுனால தான் அந்த புகார் வரதில்லை. அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் இந்த ஸ்விங்கிங் கிளப்பு இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கேரளாவில் தான் நடந்திருக்குன்னு. பாருங்கள், முசாபர் நகரில் நடந்திருக்கு, கன்னியாகுமரியில் பர்னடிவிலையில் நடந்திருக்கு, சென்னையில் நடந்திருக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வெளியில் தெரியாமல் நடக்குது. இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேருக்கு அதாவது இப்போது இந்த நிறைய ட்ரக், அதுவும் குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்கோட பயன்பாடு நிறைய வர ஆரம்பித்த பிறகு, இப்போ நிறைய பார்ட்டிஸ்ன்னு போக ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அதை கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சென்சஸில் இல்லை, முழுக்க அவங்களோட அவங்க எங்கே இருக்காங்கன்னே அவங்க மறந்துடுறாங்க. ஸோ இப்படி ஒரு சூழல் வரும்போது அவங்கள வந்து சிலர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஏமாத்திடுறாங்கன்றது உண்மை. இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதும் உண்மை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற ஒரு சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில ஆப்பை இவங்களே ரெடி பண்ணி, ஏன்னா இப்போ தான் எல்லாமே இருக்குது, ChatGPT போயிட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்குது, நீங்களே ஒரு புதுசாக ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம், அதில் ஃப்ளோட் பண்ணிக்கலாம், அது மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த விஷயத்து மூலமாக இந்த மாதிரி இப்போ யாரோ ஒருத்தர் புதுசாக அதில் ஒரு இதில் ஜாயின் பண்ணோம்னா அவங்களுக்கு தனியாக ஒரு 10,000 ரூபாய், நீங்கள் இத்தனை பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நீங்கள் இவ்வளவு எக்ஸ்ட்ரா பணம்னு வாங்கி இது மூலமாக ஒரு சிலர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாகவே மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வரைமுறைப்படுத்துறதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நெறிமுறையும் ஒரு சில கட்டுப்பாடுகளும் எதுவுமே இல்லை. இதை அரசு இப்போ எடுத்தாங்கன்னா தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா இது ரொம்ப அதாவது இந்தியா தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்ச்சர்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா உலகம் முழுக்க பேசப்பட்டு வருது. ஆனால் நமக்கே தெரியாமல் நம்மளை சுற்றி என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்குன்றது உண்மை. அதை நம்ம பாதுகாக்கணும், நம்ம அதை சரிப்படுத்தணும். அதாவது இது ஒரு சிலருக்கு தெரியும், இது தெரிஞ்சே தான் அந்த தப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு சிற்றின்பம் சொல்லுவாங்க இல்லையா, இன்ஸ்டன்ட் ப்ளஷர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த சிற்றின்பத்துக்கு தேடி போகக்கூடிய நபர்கள் பண்ணக்கூடிய தப்புகள் தான் இது. இப்போ இந்த இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா ஈல்டு ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா போதை அப்படின்ற ஒரு மயக்கம் தான். அவங்களுக்கு தெரிஞ்சே ஒரு மாதிரி ஜாயிண்டில் இப்படி போவாங்களான்னா பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அதில் வந்து உடன்பாடும் இருக்காது. ஆனால் அந்த போதையில் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஜாயிண்டாக 3 பசங்களோ 2 பசங்களோ அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமாகவோ தப்பாவோ தெரியல, அந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த போதை பழக்கம் ஒரு பெண்ணையோ எப்படி இந்த சமுதாயத்தை எப்படி மாற்றுது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம பசங்களை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரியான அவங்க ஏதாவது சீக்ரெட்டாக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு ஆப்பில் இந்த மாதிரி போகிறாங்களா, யார்கிட்ட நைட்டு லேட்டாக வராங்களா, எதுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ற விஷயங்களெல்லாம் மானிட்டர் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியும். அதே மாதிரி அரசு தரப்புலையும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தி, ஏன்னா இதில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகாரும் பண்ண முடியாது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இப்போ எனக்கு ஒரு தகவல் கிடைக்குது, நானே போய் புகார் பண்ணுறேன்னா, சரிப்பா இப்படி ஒரு நடக்குதுன்னு சொல்கிறல்ல, எதுக்கு நீ
ஏன் புகார் பண்ணுற அப்படியா, சரி கொடுத்துட்டு போன்றுவான். ஆனால் இதில் ஆக்ஷன் இருக்காது. ஏன் ஆக்ஷன் இருக்காதுன்னா, நேரடியாக நான் பாதிக்கப்படலை, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா சரி நீ புகார் பண்ணுற, நான் நீ பாதிக்கப்பட்டிருக்கேன்னா சரி நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அப்போ இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கேன், நான் எத்தனை பேர் போய் நிப்பாட்டுறது, எல்லாத்தையும் நிப்பாட்டுறது என் வேலையா? அவன் பண்ணிட்டு போகிறான். அப்போது அதில் வந்து ஏதாவது ஒரு திருட்டு நடக்குது, அதில் ஒரு கொலை நடக்குது, அதில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ நாங்கள் வருவோம். இப்போது இது வந்து புகார் கொடுக்கறதும் யாரோ ஒருத்தர் எக்ஸ், யாரோ ஒருத்தர் மேலே கொடுக்குறீங்க, அவர் ஒரு ஒய்யே அப்படின்னா நீங்கள் என்னதான் நடக்குது அப்படின்ற விஷயங்கள் தான் போலீஸ் தரப்பில் சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய வாதமாக இருக்குது. அதனால் வந்து இதில் முன்னெடுக்கக்கூடிய விஷயம் வந்து அரசு தரப்பில், அரசு வந்து நிர்வாகம் கொஞ்சம் இதில் இந்த சீர்கெட்ட விஷயத்தை சரியாக ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கல்ச்சர் வைஸ் சில விஷயங்களை வந்து நெறிமுறைப்படுத்துறதுக்கும் அவங்க சரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இதிலிருந்து காப்பாற்ற முடியும், இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் தவிர்க்க முடியும் அப்படின்றதும் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.